நம சிவாய. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருடத்தோட கடைசி மாசமான டிசம்பர் மாச ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது குரோதி வருடம் கார்த்திகை மாசம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விருச்சிக லக்னத்துல பிரதமை திதியில இந்த டிசம்பர் மாசம் அப்படிங்கிறது பிறக்குது. இந்த மாசத்துக்கு உண்டான நவ கிரகங்களோட அமைப்பு ராசி மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் மாச தொடக்கத்துல விருச்சிக ராசியில இருக்காரு. 16ஆம் தேதி தனுசு ராசிக்கு போறாரு. செவ்வாய் இந்த மாசம் முழுக்க கடகராசியில நீசத்திலையும் இருக்காரு. மாசம் தொடங்கி 3ஆம் தேதி செவ்வாய் வக்கரம் அடைகிறாரு. ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. இதை நம்ம ரொம்ப துல்லியமா பார்க்கணும். அது மாதிரி புதன் விருச்சிக ராசியில் இருக்காரு. சுக்கிரன் தனுசு ராசியில் இருக்காரு. 18ஆம் தேதி மகர ராசிக்கு போறாரு. 30ஆம் தேதி கும்பராசிக்கு போறாரு. குரு பகவான் ரிஷபராசியில வக்கர நிலை அப்படிங்கிறதுல இருக்காரு. சனி பகவான் கும்பராசிலையும், விஷப்பாம்பு ராகு மீனராசிலையும், விஷமற்ற பாம்பு கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது. இல்லை முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசியில வக்கரத்திலையும் நீசத்திலையும் இருக்கிற செவ்வாய் கும்பத்தில் இருக்கிற சனியை பார்க்குறார். இந்த பார்வையால் என்னென்ன நன்மைகள் யாருக்கு கிடைக்க போகுது, யாரெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத துல்லியமாக பார்த்துருவோம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமாக குரு லாபஸ்தானத்தில் ரொம்ப அற்புதமான இடத்துல தான் இருக்கார். ஆனால் அவர் பலமிழந்து போயிருக்காரு. அது மாதிரி அஷ்டம சனி அப்படிங்கிறது இப்போ பலமாக இருக்குது. யார் பலம் அடையக்கூடாதோ அவர் பலம் அடைஞ்சிருக்காரு. யார் பலம் அடையணுமோ அவர் பலமிழந்து போயிருக்காரு. அதோட பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசியிலேயே செவ்வாய் அப்படிங்கிறவர் நீசம் அடைஞ்சிருக்காரு. செவ்வாய் உங்களோட ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய ஒரு கிரகம். உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி, 10ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி. முக்கியமான ஒரு கிரகம் செவ்வாய் உங்களுக்கு. அப்போ உங்களோட ராசியிலே அவர் நீசம் பலம் இழப்பு. அதோட மாதம் தொடங்கி 3ஆம் தேதி வக்கரம் அப்படிங்கிறதும் அடைகிறாரு. இவ்வளவு எதிர்மறை ஆற்றல் இருந்தாலும் இதை தாண்டி நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அம்சம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்குது. அதனால் நான் சொன்ன விஷயங்களை எல்லாத்தையும் காட்டி யாராவது பயமுறுத்தி விட்டிருந்தால் நீங்கள் அதை கவலைப்படவே தேவையில்லை. என்ன காரணம் அப்படின்னா, எந்த விஷயத்துலையுமே சரி நம்மளை சுற்றி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறப்ப தான் நமக்கு ரொம்ப ஒரு தெளிவு இருக்கும். அப்படிப்பட்ட தெளிவு உள்ளவர்கள் தான் கடகராசிக்காரர்கள். அந்த தெளிவு இந்த மாதத்தில் உங்களை ஜெயிக்க வைக்கும். அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். சனி பகவான் இப்போ வலுவடைஞ்சிருக்கார் அப்படிங்கிறதால காசு பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையில் ஒரு 10 ரூபா இருக்குது, இன்னொரு 10 ரூபா வருமா அப்படின்னு பார்த்தா, இந்த 10 ரூபாயை செலவு பண்ண பிறகு தான் 10 ரூபா வரும். என்னடா இது பெரிய நெளியாக இருக்குது, 10 ரூபா இருக்கும்போது 10 ரூபா வரவே மாட்டேங்குது, அதை தூக்கி எங்கேயாவது செலவு பண்ணி கொடுத்தா தானே திரும்ப காசு வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நாம் அந்த 10 ரூபாயை என்ன செய்யணும் அப்படின்னா, தேவையான விஷயங்களுக்கு மட்டும் செலவு பண்ணணும். தேவையற்ற விரைய செலவுகள் செய்யாமல் தேவையான விஷயங்கள் செய்யலாம். 10 ரூபா இருக்குது, அது போனால் தான் இன்னும் 10 ரூபா வருதா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 ரூபா வீட்டு செலவு பண்ணலாம். 5 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி போட்டுடலாம், வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கி போடலாம். இல்லை ஒரு லோனில் போய் இந்த நகை லோன் முன்னாடியே கட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி கட்டிக்கிறது, இல்லை கடன் அடைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் அப்படிங்கிறது செய்யலாம். பெரும்பகுதி பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்களை இப்போ வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. வீடு கட்டிக்கிட்டு இருந்திருப்பீங்க, ஏதாவது ஒரு ரூபத்தில் வீட்டு வேலை அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா வீடு கட்டுறதுக்காக ஏதாவது மனம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதையெல்லாம் செஞ்சிடலாம். என்னங்க பூமிக்காரகனே நீசத்தில் இருக்கார், இப்போ போய் வீடு கட்டுறீங்களே அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் செவ்வாய் அற்புதமான பார்வை அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்குறாரு. செவ்வாய் தான் இருக்கிற இடத்துலேருந்து 4, 7, 8 இந்த 3 இடத்த பார்ப்பார் இல்லைங்களா. இப்போ 4ஆம் இடம் அப்படிங்கிற சுகஸ்தானத்தை செவ்வாய் பார்க்குறாரு. அப்படிங்கும்போது மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது பெருசாலாம் உங்களுக்கு எதுவும் வராது. சிலருக்கு இந்த உஷ்ணம் சார்ந்த பிரச்சனை, உடல் சார்ந்த பிரச்சனை, அது திடீர்னு பார்த்திங்கன்னா சளி பிடிக்கும், திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த கிளைமேட்டு மாறி வர்றது கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும். குறிப்பாக பிள்ளைகளுக்கு திடீர்னு சளி பிடிச்சிக்கும், ஆஸ்பத்திரிக்கு போகணும், ஒரு 1000, 500 அந்த ரேஞ்சோடு முடிஞ்சிடும். அப்படிங்கிறதால பெரிய மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இல்லை. உங்களோட ராசிக்கு 7ஆவது வீட்டை செவ்வாய் பார்க்குறாரு, களத்திர வீட்டை பார்க்குறாரு. இது ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா
பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய அமைப்பு. அதுமாரி சிலருக்கு மனைவிக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வீட்டில் வந்து படிச்சிருக்காங்க, ஒரு நல்ல வேலைக்கு போகிறேன், நாங்கள் எனக்கு தான் அனுப்ப விருப்பம் இல்லை, ஆனால் இப்போ இருக்கிற கஷ்டத்துக்கு கொஞ்சம் அனுப்பிச்சா தேவலாம் போல தோணுது, அனுப்பலாமா ஜோசியரை அப்படின்லாம் சில பேர் கேட்பாங்க. தாராளமாக அனுப்பலாம், நல்ல வேலை கிடைக்கும், போகிற இடத்துல நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். சிலருக்கு மனைவி வழி சொத்து சேர்க்கை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் கூட இருக்குது. இதை பயன்படுத்திக்கலாம். அதாவது 7 செவ்வாய் பார்வை விழுறப்ப மனைவியால் பிரச்சனை எப்படிம்பாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் அதை பற்றியெல்லாம் பயப்படவே தேவையில்லை. ஏன்னா ராசிக்கு லாப வீட்டில் குரு இருக்கார், குருவால் கொடுக்க முடியல, அதனால் யோகாதிபதியான செவ்வாயை வச்சு கொடுக்க வைப்பார். அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே இல்லை. ஏன்னா ராசிக்கு 7வது வீட்டில் செவ்வாயோட பார்வையும் விழுவுது, குருவோட பார்வையும் விழுவுது. அப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்த புனிதப்படுத்திடுவாங்க. அதனால் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. அப்போ அந்த கலத்திரம் சப்தமம் அப்படிங்கிறது வலுப்படுதுங்கிறதால அந்த காதல் உறவுகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் காதல் கல்யாணம் நடக்கும். இப்போ வீட்டில் சொல்லிவிடலாம், பெரிய கலையப்புறம் எதுவும் நடக்காது. எப்பா எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு, இந்தம்மா எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, வாங்க கூப்பிட்டு பேசுவோம், என்ன ஏது, நீங்கள் வெளியெல்லாம் தேட வேணாம், இப்படி எடுத்து போய் சொன்னோன்னு வச்சிங்களேன், பெரிய கலையப்புறம் இருக்காது. சும்மா சின்ன சின்ன வாக்குவாதங்கள், சரி கூட்டிகிட்டு வா பார்ப்போம், நல்லபடியாக பேசி முடிச்சு வச்சுருவாங்க. அந்த அளவுக்கு காதல் உறவுகள்லையும் இந்த காலகட்டத்தில் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதனால் பயப்பட வேண்டியதில்லை. இந்த ராசிக்கு 8வது வீட்டில் செவ்வாயோட பார்வை விழுது பார்த்தீங்களா, இது கொஞ்சம் பிரச்சனை. ஏன்னா 8வது வீட்டில் உங்களுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிறது வலுவடைஞ்சிருக்காரு. அவர் மேலே பகை கிரகமான செவ்வாயோட பார்வை அப்படிங்கிறது விழுது பார்த்தீங்களா, அதுதான் கொஞ்சம் நமக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனை அப்படிங்கிறது கொடுக்கும். சமயத்தில் கடன் வாங்குற மாதிரி ஆகிடும். வாழ்க்கையில் கடனே வாங்கக்கூடாது. அள்ளி திங்கிறத நான் கஞ்சா கரைச்சி குடித்தாலும் சரி, கடன் வாங்கி திங்க மாட்டேன் அப்படிங்கிற லட்சியம் உள்ளவங்கள கூட 10 ரூபா கடன் வாங்க வேண்டிய சூழலுக்கு தள்ளும். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இது ஒரு குறுகிய கால பிரச்சனை தான். இப்போ அஷ்டம சனி அப்படிங்கிறது நேர்கோட்டு பயணம் தொடங்கி 9ஆம் வீட்டை நோக்கி போயிட்டுருக்கு. அதனால் ஒரு வீடு கட்டுறதுக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கோம், திடீர்னு வர வேண்டிய பணம் வந்துருக்காது, சரி அதுக்காக வேலையை நிறுத்தவா முடியும், 10 ரூபா கடன் வாங்கி செய்வோம், அந்த மாதிரியான கடன் தான் வரும். அந்த கடன் வந்து தேவையற்ற கடனாக இருக்காது. ஒரு மருத்துவ செலவு, ஒரு ஆப்ரேஷன் பண்ண, அந்த மாதிரி நட்டம், அந்த பேச்சுக்கெல்லாம் வேலை இல்லை. கடன் வாங்கினாலும் அது நல்ல கடனாக தான் இருக்கும், கவலைப்பட வேண்டியதில்லை. அதுமாரி செவ்வாய் வக்கரம் அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாரான அமைப்பு தான். கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள், அதாவது ஒரு வியாபாரம் செய்கிறோம் அப்படின்னா பெருசாக லாபம் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியாது. 1 லட்சம் போட்டு சில பேர் 1 லட்சம் லாபம் எடுப்பான். நம்ம 1 லட்சம் போட்டு அந்த 1 லட்சத்தை காப்பாற்றுறதே படாதபடாகி போச்சுரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் கூடுமான வரைக்கும் முதலீடுகள் அப்படிங்கிறத குறைச்சிங்க. குறிப்பாக அழுகும் பொருள் வர்த்தகம் செய்கிறவங்க முதலீடுகளை ரொம்ப 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 கவனமாக கையாளணும். ஒரு 10 ரூபா போட்டு பார்ப்போம், அதுலேருந்து எடுத்தோம்னா திரும்ப அந்த 10 ரூபாயை போடுவோம் அப்படிங்கணும். இந்த கடை வாங்கி முதலீடு போடுறது, இன்னொருத்தரோட கூட்டாக சேர்ந்துக்கிட்டு முதலீடு போடுறது, இந்த வேலைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேண்டாம். அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசியில் சுக்கிரன் இந்த மாதம் தொடங்கி 3வது நாள் போகிறார். 4க்கும் 11க்கும் அதிபதியான சுக்கிரன் 7க்கு வரார். அப்படிங்கிறது ஒரு அற்புதமான நேரம். ஆடை ஆபரண சேர்க்கையை கொடுக்கக்கூடிய நேரம். கால்நடை வளர்ப்பாளர்களுக்கு பட்டி பெருகக்கூடிய நேரம். ஒரு ஆடு வச்சுருக்கேன், மாடு வச்சுருக்கேன், பண்ணை தொழில் பண்ணுறேன், பால் வியாபாரம் பண்ணுறேன், கலைத்துறையில் இருக்கிறேன், ஒரு சினிமாவில் இருக்கேன், ஒரு நடிகராக இருக்கேன், பேச்சாளராக இருக்கேன், இப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் தேடி வந்து வாசல் கதவை தட்டும். அதனால் இந்த மாதத்தில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்தாலும் அத்தனையும் தாண்டி இவ்வளோ நன்மையும் இருக்குது. அப்படிங்கிறதால நீங்கள் பயப்பட தேவையில்லை. பலரும் பயமுறுத்தின மாதிரிலாம் இந்த மாதம் இருக்காது. அஷ்டம சனி காலகட்டத்திலேயே நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு அபூர்வமான மாதமாக இருக்கும். அதனால் நீங்கள் பயப்பட வேணாம். சனிக்கிழமையில் ஹனுமன் வழிபாடு அவசியமாக செய்யுங்க. அதுமாரி சனிக்கிழமையில் எண்ணெய் தேய்ச்சி நீராடுங்க. கருப்பு நிற ஆடை அப்படிங்கிறத அணிஞ்சிங்க. கருப்பு வஸ்திரம் அப்படிங்கிறது உடம்புல இருக்கணும். கருப்பு வஸ்திரமே இல்லைன்னா கூட ஒரு கர்ச்சிப்பாவது கருப்பு கலரில் ஒரு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி பார்த்துக்குங்க. சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு சனிக்கிழமை மாலை நேரத்தில் போட்டுட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு அன்னதானம் அப்படிங்கிறத பண்ணுங்கள். ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தா கூட பரவாயில்ல, உங்கள் சக்திக்கு 10 பேருக்கு வாங்கி கொடுத்தாலும் சரி, ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தாலும் சரி, சனிக்கிழமையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் அப்படிங்கிறத பண்ணுங்கள். இந்த டிசம்பர் மாதம் நல்ல மாதமாக இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.